நண்பர்கள் இருக்கிறதால பெண்கள் எல்லாருமே ஜெய் ஜெய் ஓ படமும் பார்க்கணும். கிரேட் இண்டியன் கிச்சன் இந்த படத்துல நீங்க அவசியமா பாத்தீங்கன்னா எப்படி திருப்பி அடிக்கலாம்ன்றது. எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப புதுசு, ஏதாவது தப்பா பேசினா சாரி. ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தது வந்து சாரோட பொண்ணு முல்லை அக்கா தான். நான் அது வந்து இங்க சொல்லிடுறேன். அவங்க இன்ஸ்பயர் பண்ணதான் நான் இப்படி எல்லாம் பேச வச்சேன். ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டா, இதை இப்பயாச்சும் பேசணும், அப்புறம் எப்பயுமே பேச முடியாம போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ ஆர்த்தி கேஸ் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள். எத்தனை பேர் வீட்டுல வந்து பெண்கள் ஹராஸ்மெண்ட் அனுபவிச்சாங்கன்னா ஓபன் அப் பண்றாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே ஓவர் கம் பண்றாங்களே வழிஞ்சு யாரும் ஓபன் அப் பண்றதே கிடையாது. அது சொல்லிட்டா வந்து இப்ப எனக்கும் நடந்ததுதான், நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படி யாருக்காவது நடக்கலைன்னா அவங்களாம் உண்மையாவே புண்ணியம் பண்ணவங்க. நடக்கலைன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நடந்து ஓவர் கம் பண்ணாங்கன்னா அவங்க அதை விட புண்ணியம் பண்ணவங்க. ஸோ இப்போ ஓபன் அப் பண்ணிருந்தா, எனக்கு நடந்தப்ப நான் ஓபன் அப் பண்ணிருந்தேன். எங்க அம்மாவும் அப்பாவும் கேட்கிற போது நீ ஏன் அங்க போன, நடந்த அவரை கேட்க மாட்டாங்க, நீ ஏன் அங்க போன, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்ட. இப்ப வரைக்கும் வந்து அந்த இன்செக்யூரிட்டிஸை வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இது பண்றாங்களோன்னு ஒரு இது இருக்கு. பிகாஸ் இப்ப என்னால வந்து டிஷர்ட்டோ ஜீனோ அதெல்லாம் போட்டா அவங்க அங்க பாப்பாங்களோ, அவங்க இங்க பாப்பாங்களோ. நான் இங்க பேசுறேன், நாளைக்கே அந்த ட்ரெஸ் போட்டா எனக்கு இன்செக்யூரிட்டிஸ் திருப்பி வந்துடும். அவங்க எப்படி நான் பாப்பாங்க, அப்ப அவங்க இப்படி நினைப்பாங்க, அவங்க அப்படின்னு. அது வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். எல்லாரும் எது வேணா போட்டுக்கலாம். ஆனா பாக்குறத குறைக்கணும்னா பேரண்ட்ஸ் தான் சொல்லி சொல்லி வளர்க்கணும். இப்ப அந்த பையனும் வந்து அம்மா வயிற்று வழியா தான் பிறகுறாங்க. ஆனா வந்து இப்ப வரைக்கும் வந்து பெண்கள் தான் முதல்ல எதிரியாவே இருக்காங்க. அவங்க வளர்க்கறதா அவங்களே சொல்லி என்ன மாதிரி தானே அந்த பொண்ணும், நீ இப்படி பார்க்காத அப்படி பார்க்காதன்னு சொன்னா வந்து இதுவாயிடும். ஸோ ஓப்பன் அப் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இவங்க சொன்னதுனால சொல்றேன், ஜல்லிக்கட்டுக்கு ஒன்று திரண்ட நாம யாருமே இப்ப வரைக்கும் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒன்றே திரட்ட யாருமே வந்து கூடியிருந்தா மேபி இதுவும் பெரிய இஷ்யூ ஆகி இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரி நம்மளும் எதிர்பார்ப்போம். மகளிர் தினம் வந்து மகளிர் சுதந்திர தினமா வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொண்டாடுவோம். நன்றி. சுப்ரமணியன் பாரதி ரொம்ப அழகான கமெண்ட் கொடுத்தாரு. ஜல்லிக்கட்டுக்கு ஏன் கொண்டாங்கன்னா அது ஆண்களுடைய உரிமையின் அடையாளம் எல்லாரும் கொண்டு சேர்த்தாங்க. பாப்பா வந்து ரொம்ப நல்ல செய்தி சொல்லுங்க.